Hi friends, welcome to Zen's Brief. இன்றைக்கி இந்த ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் தான். ஓகேவா, இது வந்து போர்ட்ரானிக்ஸ்லேருந்து வாயு அப்படின்ற ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 5 இயர்ஸாக நல்லாவே வந்து உழைச்சிட்டு இருந்துச்சு. இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்துடும், ப்ரெஷர் கேஜும் இதில் காட்டிடும், இதில் வந்து லைட்டும் இருக்குது. ஓகேவா, ஸோ அது போக நம்ம ஆட்டோ ஸ்டாப் ஆயிரும், நம்ம என்ன ப்ரெஷர் நம்ம காட்டுறோமோ ஆட்டோ ஸ்டாப் ஆயிரும். இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, நான் மேலே வந்து காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இது வந்து ரீசன்ட் டேஸில் கெட்டு போயிடுச்சு. ஸோ இது சரி பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியும் பார்த்தா உள்ளே ஒரு சின்ன மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரில் வந்து ஓரிங் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. நம்ம நினச்சா அது சரி பண்ணலாம், பட் வந்து நமக்கு டைம் இல்லை. இன்னொன்று, இது கெட்டு போனதுலேருந்து இன்ஃப்ளேட்டருக்கான தேவை வந்து எனக்கு அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது நான் இப்போ வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நமக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். இங்கே என் பேர் போட்டு வந்திருக்கு. அண்ட் ரீசெண்ட்லி 8/6 தான் வந்து வாங்கியிருக்கேன் இது. ஓகேவா, ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு, ஈஸி டு கேரியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து மல்டிபர்பஸ், இதில் டிஜிட்டல் எல்இடி டிஸ்பிளே அதுலேயும் கொடுத்துருக்காங்க, பில்டின் பேட்ரி. ஓகேவா, ஸோ அதனால் இது நம்ம அவசரத்துக்கு ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்இடி டார்ச்சும் வருது, ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃபும் வருது, ப்ரெஷர் டிடெக்ஷனும் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட். அண்ட் ஒன் மோர் திங், இது நான் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து கார்ட்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் திங்கு. ஓகேவா, ஸோ நிறைய இதில் வந்து வெறும் பேட்டரியை மட்டும் ரிலே பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா பேட்டரியோட சார்ஜ் எப்பயுமே இருக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஸோ கடைசியாக எப்போ சார்ஜ் பண்ணோம் அப்படிலாம் ஞாபகம் முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பேட்ரி அண்டு கார்டு அண்ட் கார்ட்லெஸ் அது ரெண்டு இந்த ஆப்ஷன் இருந்ததுனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ரொம்ப காம்பேக்ட் சைஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு வெயிட் இருக்குது, டச் அண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸோ ப்ளஸ் மைனஸ், இது வந்து மோடு இருக்குது, இங்கே லைட் இருக்குது, அண்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வருது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுட்பால்லாம் ஏர் பிடிக்கிறது, பலூன் ஏர் பிடிக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம காரில் வந்து பேட்ரி இல்லைன்னா எமர்ஜென்சியில் டக்குன்னு நம்ம காரில் டைரெக்டாகவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இதை சூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா வெறும் பேட்டரியில் மட்டும் ரிலே பண்ணவே முடியாது நம்ம எப்போயுமே. இது வந்து பேட்டரி இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, 2 வீலர் டயர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் வந்து நமக்கு பேட்டரிலாம் யூஸ் ஆகும். நம்ம கார் அப்படின்றப்போ கண்டிப்பாக 4 டயருக்கெல்லாம் இது தாங்கவே தாங்காது. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட இன்பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ சி டைப் பின்னில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இது வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, இது கனெக்ட் பண்ணியாச்சு. இது எதுக்கு? ஓகே, இது வந்து இந்த மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. இது டைரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக கார்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஆன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே ஓகே, இப்போ மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகே, மாட்டியாச்சு. ஓ, இந்த போர்ட்டில் சார்ஜ் ஆகுதுங்க. ஸோ இது ரிவர்ஸ் சார்ஜ் ஆகுது. இந்த போர்ட்டில் போட்டோம் அப்படின்னா மொபைல்லேருந்து இங்கே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த போர்ட் வந்து அவுட் போர்ட்டு, இந்த போர்ட் வந்து இன் போர்ட்டு. ஓகேவா, இப்போ நம்ம இதில் மாட்டினோம் அப்படின்னா ஓகே சார்ஜ் ஆகுது. ஓகேவா, அப்போது இது ஃபாஸ்ட் சார்ஜெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சார்ஜ், ஒரு எமர்ஜென்சியில் சார்ஜிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா, இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு, ஓகேவா, இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியுது. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு அலர்ட் சிம்பிளில், ஓகேவா, நம்ம இங்கே ஒன்று இருக்கோம் அப்படின்ற அலர்ட் சிம்பிளில். அண்ட் தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது SOS. ஸோ நல்லா இருக்குது, இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம 2 வீலரில் போய் செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து காற்றடிச்சு பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதில் டயர் வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டே இல்லை, ஃபுல்லாக ஓன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டயர் மாற்றிட்டு தான் வண்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வண்டி எடுக்காமலே வச்சுருக்கேன். ஒரு 15 டேஸாக சுத்தமாக காற்று இறங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம இது டைட் லாங் ப்ரெஸ், இதை நம்ம டைட் பண்ணும்போது உள்ள ப்ரெஷர் என்னமாச்சும் இருக்கா அப்படின்றதையும் காட்டும், ஓகேவா. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அவங்க இந்த பைப்போட லென்த்தை இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம், ஓகேவா. ஏன்னா கையிலே நம்ம பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கீழே வச்சாலும் இதோட பாடி டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு துணி என்னமாச்சும் வச்சு, ஸோ அதில் கூட இதை வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போது நம்ம பேக் வீல் வந்து 40 வைக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ மேலே இங்கே கார் சிம்பிள் காட்டுது. அது என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்கன்னே தெரில, ஏன்னா அது மெமரி ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் இங்கே பைக்குக்கு ஸோ ஏன்னா ஆன் பண்ணிட்டேன். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா இதோட லோடு அவ்வளோ இருந்துச்சு. இது எங்கே ஆஃப் ஆகிருதோ, பேட்ரி கட் ஆகிருதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணும்போது நிறைய காற்று வர போகுது, ஓகேவா. அப்போது இன்னொரு 0.5 வந்து நம்ம அதிகமாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 0.5 வந்து குறைஞ்சிருக்கும். அப்படியே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து பேட்ரி லெவல் வந்து லோக்கு வந்துருச்சு. இதில் ஃப்ரண்ட் வீல் அடிக்க முடியுதான்றதையும் பார்த்துக்கோம். நம்ம செக் பண்ணுறது எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிடுவோம். இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாது அந்த பேட்டரியை. இன்னும் நம்ம ஒரு வாட்டி கூட சார்ஜ் பண்ணவே இல்லை இந்த யூனிட்டை. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகுது தான். இப்போது 2 வீலருக்குலாம் நம்ம எங்கே போயிட்டு அந்த சாக்கெட் தேடிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு வந்து 30 செட் பண்ணணும். $30.5 வச்சுருக்கோம். ஏன்னா கழட்டும் போது ஒரு 5 வந்து வெளியே போகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறுமான்னு தெரில, ஏன்னா பேட்ரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்ப்போம். ஃபுல்லாக லோடு ஆகிட்டுருக்கு. இப்போது 75% ஏறிடுச்சு இல்லையா, நல்ல லோடு ஆகிட்டுருக்கு. பேட்ரி சிம்பிளும் நமக்கு காட்டிடுச்சு. இப்போ நான் இதை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் காரில் வந்து வச்சு அடித்து பார்ப்போம், ஓகேவா. டேரெக்டாக கார்டில் இருந்து வச்சு அடித்து பார்ப்போம், டேரெக்டாக ஓடுதான்றதை பார்ப்போம். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு, ஓகேவா. இப்போது இதை டேரெக்டாக ரிமூவ் பண்ணி இதில் காரில் போய் நம்ம அடிப்போம். ஸோ காரில் நம்ம காற்றடிக்கும் போது கார்டு யூஸ் பண்ணி அடிப்போம். ஏன்னா மினிமம் பேட்டரியில் இருந்தால் தான் ஓடுமா, இல்லை டேரெக்டாக நம்ம கார்டை வந்து கனெக்ட் பண்ணாலும் ஓடுமா அப்படின்றதையும் செக் பண்ணிடுவோம். வண்டியில் சாவியை போட்டுருவோம். இந்த உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பேட்ரி காரில் வந்து 36 வைப்போம். ஸோ வண்டிலையும் கம்மியாக தான் இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ ஓகே, இதை நம்ம ஃபைன். ஸோ நம்ம வந்து இதை நம்ம 2 வீலர்லேயும் செக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 2 வீல் நம்ம அடிச்சிட்டோம், ஓகேவா. அண்டு ஃபுல்லாக பேட்ரி டெட்டான கண்டிஷனில் நம்ம வந்து டேரெக்டாக கார்டு யூஸ் பண்ணியும் அடித்தாச்சு. இதுதான் இதோட பெனிஃபிட்டும். நம்ம வந்து எவ்ரி டைம் பேட்ரியில் தான் ரிலே பண்ணியிருக்கணும், பேட்ரி சார்ஜ் ஆகி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
பேட்ரி இல்லைன்னா கூட நம்ம வந்து டைரெக்டாக கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே, குட் ப்ராடக்ட், நல்ல ஒரு ரிலையபிள் ப்ராடக்ட் தான். ஓகேவா? அண்ட் இதை வந்து நம்ம பத்திரமா வைக்கணும், அதுதான் இப்போது நமக்கு ஒரு விஷயம். இதை நம்ம இங்கே வச்சுக்குவோம் அண்ட் இதை இங்கே வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம 2 வீலர் கார் ரெண்டுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம கழட்டி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து எப்பயுமே அதிலே இருக்கட்டும். அண்ட் அதனால தான் இந்த இடத்துல எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காரில் பத்திரமாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கவர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்திரமா இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.